இன்று நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன். வட்டுவாகல் பாலம். இது எங்களோட 2009 எங்களோட 30 வருட கால ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற ஒரு இடம். இந்த இடத்தில்தான் சர்வதேச நாடுகளின் துரோகத்தனங்களாலும் அவர்களின் குழி பறிப்புகளாலும் நமது ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற ஒரு இடம். இந்த இடம் இன்று உருக்குலைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதான் எங்களுக்குரிய பிரச்சனை. இன்று வட்டுவாகல் பாலம் என்பது வேறொரு புதிய பாலம் ஒன்று தேவை என்பது 2009 யுத்த முடிவின் பின்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த 2010 பின்னர் வந்த 2015 கூட பாராளுமன்றத்தில் 1000 மில்லியன் இதற்காக ஒதுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அந்த நேரம் அது அனுமதிக்கப்பட்ட பொழுது அந்த முல்லைத்தீவின் அந்த மூலை தொடக்கத்தில் இருந்து இந்த முடிவு காண எந்தவித சிதைவும் இந்த பாலத்துக்கு இல்லாமல் செய்வதாகத்தான் அந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நிகழ்வு இங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாலத்தின் தொடக்கம்தான் நாங்கள் எமது மக்கள் சரணடைந்து இல்லாமல் செய்யப்பட்ட இடம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மகன் இந்த இடத்தில் வைத்துத்தான் உணவு வழங்கி சுட்டு கொல்லப்பட்ட இடம். நெஞ்சிலே சுடப்பட்டு கொல்லப்பட்ட இடம். இந்த இடம்தான் நடேசங்கள் காவல்துறை பொறுப்பாளர் அவருடன் சேர்ந்த அவரது குடும்பம் அவருடன் சேர்ந்த பெருந்தொகையான 152க்கும் மேற்பட்ட போராளிகள் எப்படி மரணித்தார்கள் என்று தெரியாமலே காணாமலாக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் தான் பாலகுமாரன் தன்னுடைய மகனை வைத்துக்கொண்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்த ஒரு அடையாளம். இன்று அவர்கள் இருவரும் இல்லை. சிறுவனாக இருந்தும் அவரும் இல்லை, அவரது தகப்பனும் இன்று இல்லை, காணாமலாக்கப்பட்ட இடம். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் தான் நமது மக்கள் தப்பி பிழைப்பதற்காக இந்த தண்ணியில் இறங்கி எதிர்த்தரப்பு இராணுவத்தின் சூடு வேண்டி இரத்த ரணகலமாகிய இடம். எனவே இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் இன்று ரகசியமாக உருக்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ராஜபக்ச காலத்தில் வெளிப்படையாக நமது போராளிகளை புதைத்த அவர்களது புனித இடங்கள் அனைத்தும் இடித்து நொறுக்கப்பட்டு இல்லாமல் செய்யப்பட்டது வெளிப்படையாக. இன்று இது ரகசியமாக நமது அடையாளங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில். எனவே இதை பார்ப்பதற்கு எங்களது கட்சிகள் கூட இல்லை. தமிழரசு கட்சி இன்று ஒரு துரோக கூட்டத்தின் கையில் தான் சிக்கி இருக்கின்றது. இன்று இந்த விடயத்தில் முன்னிக்க முடியாத சுமந்திரன் அதுடன் சேர்ந்த சிவஞானம் அவர்களுக்கு அந்த கட்சியை வழி நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? உடனடியாக அந்த கட்சியில் இருந்து இவர்கள் வெளியேறி தமிழரசு கட்சியை ஜன ரீதியில் இயங்க விட வேண்டும். எமது தமிழர்களுக்கான அடையாளம் காணப்பட்ட ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. அந்த தமிழரசு கட்சியை உருக்குலைத்து விட்டு இன்று சகலதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் கனகச்சிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இதை பற்றி கதைப்பதற்கோ அல்ல இந்த விடயங்களை கதைப்பதற்கோ இன்று எமது கட்சிகளில் ஆட்கள் இல்லை. ஆனால் தங்களுக்குள்ளே அடிபடும் பிரச்சனைகளை கொண்டு வந்து கதைப்பதற்கும் அதை வெளியே காட்டி கொடுத்து ஒவ்வொரு விடயங்களை பெருசாக்கி அதற்றின் ஊடாக இந்த தமிழரசு கட்சியை இன்னும் எப்படி அழிக்கலாம் என்பதற்காகத்தான் உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே பயணம். அதே போல்தான் முக்கியமாக என்னுடைய விடயம் இந்த பாலம் அந்த நேரம் தீர்மானிக்கப்பட்டபடி 1000 மில்லியனில் ஊடாக இந்த பாலத்துக்கு எந்தவித சேதங்களும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது தவறி இன்று சகலதும் உருக்குலைக்கப்பட்டு இங்கே நீங்கள் பார்க்குறீர்கள் இதற்கான ஒரு பாதை போடப்பட்டிருக்கின்றது என்றால் இது ஒட்டுமொத்தமாக உடைக்கப் போகிறார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் நான் கேட்டபொழுது இந்த பாலம் உடைக்கப்படாது. அதான் உண்மையான விடயம். இந்த பாலத்தை தற்காலிகமாக வைத்துக்கொண்டு இன்னொரு பாலத்தை போட்டிருக்க வேண்டும். அதான் நியாயம். இந்த பாலத்தை உருக்குலைக்கிறார்கள் என்றால் இது உள்நோக்கம் கொண்ட இந்த அரசு செய்யும் ஒரு செயல்பாடு என்பது வெளிப்படையாக இந்த விடயத்தில் தெரிய வருகிறது. இதில் இந்த முல்லைத்தீவில் இந்த மண்ணிலிருந்தும் இந்த மண்ணில் தமிழ் மக்களாகி இருக்கிற இந்த மண்ணில் போர் வழிகளை சுமந்தாக்களும் இந்த தற்போதைய அரசாங்க தேசிய மக்கள் சக்தி இந்த இந்தியா இருக்கணும். அவையில் இது தொடர்பாக அவையின் நிலப்பாடுகள் பேசாமல் மௌனமாக இருக்கிற தொடர்பாக உங்கள் கருத்து?
உண்மையாக தேசிய மக்கள் சக்தி இந்த மண்ணில் வெற்றி கொண்டது தேசிய மக்கள் சக்தியின் வீறு கொண்ட எழில் நடிகால் அல்ல. அவர்கள் வெற்றி கொண்டது எமது மக்களுக்கு சரியான ஒரு அடையாளத்தை காட்டுவதற்கு ஒரு கட்சி இல்லாமல் போனதுதான் வந்த விடயம். ஒரு சில தற்குறிகள் போல் இருந்து தாங்கள் மட்டும் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த வன்னியில் ஒட்டுமொத்த ஆசனங்களும் தமிழர்கள் கையில் தான் இதுவரை காலம் இருந்தது. இன்று அது ஒரு சிங்கள கட்சிக்கு முழுமையாக செல்கிறது என்றால் அது ஏன்? மக்களுக்கு இவர்களிடம் விரும்பியவர்கள் போடவில்லை. மக்களுக்கு மாற்றி தெரிவு ஒன்று இல்லை. எமது கட்சிகளில் தமிழர்களில் இருந்தவர்களே துரோகிகளாக மாறிய பின் இவர்களுக்கு போடுவதை விட முக்கியமாக சுமந்திரனை நேரடியாக சொல்லலாம். சுமந்திரனுக்கு சரியான பாடங்கள் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நமது தமிழரசு கட்சியில் சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஆள். கட்சி தேர்தலில் மீண்டும் அவர் பாராளுமன்ற தேர்தலில் பலரை 7-8 பேரை இறக்கி அவர்களின் வாக்குகளை வைத்துக்கொண்டு தான் வரலாம் என்ற ஒரு நப்பாசையில் தேர்தலில் இறங்கியிருந்தார் சுமந்திரன் அவர்கள். சுமந்திரன் இறங்கி என்ன செய்தார்? படுதோல்வி அடைந்தார். எனவே 2வது தோல்வி. 3வது பிரதேச சபையில் அவரது வட்டாரம் படுதோல்வி அடைந்தது. தமிழரசு கட்சி படுதோல்வி. அவர் ஒரு சுயேட்சையிடம் தோற்றிருந்தார். எனவே 3 தோல்விகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த கட்சியை நடத்துவது என்ற ஒரு ரகசிய நிகழ்ச்சி நிரலில் ஒரு கட்சிக்கு எதிராக, தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதை முடக்கி வைத்து கொண்டு இப்படியான விடயங்களை கட்சியை கையில் வைத்து கொண்டு தேவையான விடயங்களை செய்யாமல் நீங்கள் செயற்படுவது சரியானது அல்ல. தந்தை செல்வா நினைவு நிகழ்வு நான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில். யார்? ஜிஎல் பீரிஸ் 2010ஆம் ஆண்டு ஏப்ரலில், அதாவது அவர்தான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக பொறுப்படுத்தி 5 வருடங்கள் இருந்தார். யுத்தம் உருக்குலைக்கப்பட்ட பின் வந்த ஒருவர். எமக்கான சகல ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற ஒரு இடம் இது. இந்த இனப்படுகொலை நடைபெற்றதையே இல்லாமல் காட்டி ஐநா சபையில் இனப்படுகொலையே இல்லை என்பதற்கு அடையாளமாக நின்று குரல் கொடுத்து எங்களை உருக்குலைத்தோரால் தான் ஜிஎல் பீரிஸ். அவரை இன்று சுமந்திரன் அழைத்து வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வு நடத்தி, அதுவும் அவர் எமது ஒரு தலைவன், தூய்மையான ஒரு தலைவனுக்கு நிகழ்வு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு தூரம் வெள்ளை அடிக்கிறீர்கள்? நீங்களே போய் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்வது சரியான. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவும் பாங்கிமூனும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம், ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். இந்தளவு அழிவுகளுக்கு பின்னர் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும். 2வது. 3வது, இங்கே நடத்தப்பட்ட இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு நியாயமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான முடிவுகள் வழங்கப்பட வேண்டும். இப்படியாக சகலதையும் தீர்மானித்த ஒரு விடயத்தின் பின்னர் பொறுப்படுத்தவர் தான் இந்த ஜிஎல் பீரிஸ். வந்து சகலதையும் உருக்குலைத்த பின் இன்று நீங்களும் சேர்ந்து வருகிறீர்கள் என்றால் அன்று தொடக்க நீங்கள் யாருடைய ஆள்? நீங்களே சிந்திச்சு கொள்ளும். மக்கள் சிந்திப்பார்கள். நீங்கள் நிச்சயமாக உடனடியாக எமது தமிழரசு கட்சியை ஜனநாயக ரீதியில் செயல்படுவதற்கு விடுவீர்களாக இருந்தால் இந்த உடைப்பு கூட நடந்திருக்காது. இங்கு அதை பற்றி கதைப்பதற்கு எவரெவர் முன்னிப்பார்களோ இந்த வடமாகாணத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 30 பேர் வரை. அனைவரும் தேசியத்தை நேசித்தவர்கள். அனைவரும் இன்று கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே வர வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சி ஜனநாயக ரீதியில் மீண்டும் புனரமைக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டும். இந்த பிரதேசம் இருக்கிற சபையும் வந்து தமிழரசு கட்சியிலிருந்து பறிகோ இருக்குது. அது தொடர்பாக நிச்சயமாக, அதாவது இப்படியான ஒரு தேசிய கட்சியின், அதாவது தமிழர் தேசிய கட்சியின் செயல்பாடுகளும் அதன் தலைவர்களும் இப்படி இருப்பார்களாக இருந்தால் இங்கு இருக்கும் சகல எமது உரித்துக்களும் பறிபோகும். எமது உரிமைகளை பற்றி கதைப்பதற்கு கூட யாரும் இல்லாமல் போவார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் அதையும் இருக்க பார்க்கலாம். நமது பாலம் எப்படி உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். சைனாவில் ஒரு காலத்தில் பாரிய இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை செய்தார்கள். நான் சீனாவுக்கு போயிருந்தேன். அங்கு பாரிய போராட்டத்தின் பின் அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக புல்டோசர்கள் கொண்டு 2000 பேர் அந்த இடத்தில் நசிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றும் அதற்கான தூவி கட்டப்பட்டு அந்த நசித்து கொல்லப்பட்ட நாள் ஞாபகப்படுத்தப்பட்டு வருகிறது. எங்களால் அது செய்ய முடியவில்லை, இந்த மண்ணில் செய்வதற்கு முடியவில்லை. உள்ளே இருந்து துரோகிகள் மேலிருந்து வருகின்ற பொழுது, இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக உருக்குலைக்கப்பட்ட பொழுது எங்களுக்கான எந்த ஒரு நல்ல விடயங்களை கூட நாங்கள் செய்ய முடியவில்லை. யுக்ரைனுக்கு போனால் யுக்ரைனில் கடந்த கால யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவு தூவிகள் என்று சகலதும் உண்டு. நமது தேசத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு எதுவுமே இல்லை. இருந்ததையும் உடைத்து நிர்மூலமாக்கி விட்டார்கள். முள்ளிவாய்க்காலில் ஒரு தூவி கட்டுவதற்கான விடயங்கள் கூட இல்லை. எமது ஈழதேச விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தக்கூடிய எந்த ஒரு விடயத்துக்கும் இன்று இருக்கும் இந்த தமிழரசு கட்சியின் புல்லுருவிகள் முன்வரப்போவதில்லை. இதுதான் உண்மை. சரி, தமிழர் ஏன் இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் இந்த போர் நடந்த ஒரு மண்ணில் இப்படியான இருக்கிற நினைவு சின்னங்கள் ஏன் முக்கியம்? ஒரு போர் நடந்த ஒரு இடத்தில் கொல்லப்பட்டவர்களை நிச்சயமாக அந்த யுத்தத்துக்காக எமது விடுதலை புலிகளின் போராளிகள் 25,000 பேர் தங்களது உயிர்களை ஈந்திருக்கிறார்கள் என்றால் அனைத்தும் எங்களது உறவுகள், எமது தமிழர்களின் இரத்தத்தில் பின்னி பிணைந்த உறவுகள். அவர்கள் அவ்வளவு உயிர்களையும் தாங்கள் தானமாக இந்த யுத்தத்துக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணுக்காக கொடுத்தார்கள். அதை மறந்துவிட்டு எமது மக்கள் அதை மறந்துவிட்டு நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதன் விளைவு ஒட்டுமொத்தமான அழிவை நாங்கள் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும். ஆனால் இன்று பலஸ்தீனத்தை எடுத்துக்கொண்டால் கூட இவ்வளவு கொலைகள் நடந்தும் அவர்கள் அந்த மண்ணை விட்டு விலகாமல் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறார்கள். நாம் சூழ்ச்சிகள் மூலம் அனுப்பப்பட்டு எங்களது போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சரி, அந்த உன்னதமான ஒரு நினைவு நிகழ்விலே அவரை கொண்டு வந்தது ஏற்க முடியாத ஒரு விடயம் என்று சொல்லியிருக்கிறேன். முற்றுமுழுதாக தமிழர் கட்சியினுடைய தவறு என்று குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அந்த இடத்திலே தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் போன்றவர்களும் அந்த இடத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தானே? நிச்சயமாக அப்படி அல்ல. இன்று சங்கு அணி என்று ஒரு இடையிலே ஒரு தேர்தல் நடைபெற்றது, சரிதானே? இவர்கள் இந்த கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பிளட், இபிஆர்எஃப் மற்றும் டெலோ உட்பட இந்த கட்சிகள் அனைத்தும் இன்று தங்களது சின்னத்துக்காக பின்னால் போகும் ஒரு குரூப்பாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், எங்களால் போய் மக்களிடம் எதுவுமே சொல்வதற்கு இல்லை. எதை சொல்வது? நான் தூள் விற்று வியாபாரம் செய்ததை சொல்வதா, கொலைகள் செய்து இங்கு வந்து நின்றதை சொல்வதா? எதை நாங்கள் சொல்வது? எதையுமே சொல்ல முடியாது. எனவே இவர்களுக்கு தேவை ஒரு சின்னம். ஆரம்பத்தில் வீட்டு சின்னத்துடன் நின்றால் மட்டும்தான் தங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்கும் என்பதற்காக நின்றார்கள். கடைசியாக அந்த வீட்டு சின்னத்தில் நிற்க முடியாமல் போய்விட்ட பொழுது சகல பொது அமைப்புகளும் சேர்ந்து சங்கு என்ற ஒரு சின்னத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி செய்தார்கள். சூழ்ச்சித்தனமாக அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் செய்யலாம் என்ற ஆசையில் இவர்கள் செயல்பட்டார்கள். அந்த ஆசையும் அவர்களுக்கு தவிடுபடியாகிய பின் இன்று மீண்டும் அதே வீட்டு சின்னத்தின் கீழ் எங்களுக்கு ஆசனங்கள் கிடைத்தால் போதும், இந்த தமிழ் மக்களின் விடுதலையோ, தமிழ் மக்களின் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் நடைபெறும் இந்த அநியாயங்களை தட்டி கேட்பதோ இதுகளுக்கு முன்னிப்பதற்கு அவர்கள் வரவில்லை. அவர்களது எண்ணம் அது அல்ல என்பது உறுதியாக தெரிகிறது. அப்படி தெரியும் பொழுது அவர்கள் ஜிஎல்பிரிஸ் இல்லை. நீங்கள் படுகொலை செய்த நமது மக்களை படுகொலை செய்தவங்களை நேரடியாக கொண்டு நிப்பாட்டினாலும் அவர்கள் இந்த நிகழ்விலும் போய் நின்று தேநீர் குடிப்பார். சரி, இன்னும் ஒரு முக்கியமான விடயம். உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு எதிரானவராக எம்.ஏ. சுமந்திரன் அவர்களை குற்றம் சுமத்துகிறீர்கள். அவர் தமிழ் தேசிய அரசியலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் அப்படியான ஒருவரை இந்த தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கின்றவர்களால் ஏன் நிறுத்த முடியவில்லை, அல்லது அரசியலிருந்து அவரை ஒதுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? மக்கள் அரசியலிருந்து ஒதுக்கி விட்டார்கள். அதுக்கு உங்களுக்கு 3 அடையாளங்கள் நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. முதலாவதாக எமது கட்சி நிகழ்வில் அவர் ஒதுக்கப்பட்டார்.
அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எந்த வழியும் இல்லாமல் தான் ஒரு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் செய்யவில்லை, இன்னொருத்தர் செய்தார் என்று சொல்கிறார்கள். அந்த செய்த நபருக்கு வழக்கண்டால் என்னென்று தெரியாது, எப்படி வழக்கு தாக்கல் செய்வதென்று தெரியாது. அவர் ஒரு முழு பொம்மை. அந்த பொம்மையை வைத்து நடத்திய யார் இவர் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். இன்று வரை தமிழரசு கட்சி அந்த பொம்மையை நடத்தியவரை விசாரிக்கவில்லை. முதலாவது விடயம். அடுத்தது, அவர் இது ஈழதேச விடுதலை போராட்டத்துக்கு உரிமையானவராக இருப்பாராக இருந்தால் இந்த ஜிஎல்பிசியை கொண்டு வந்திருக்க மாட்டார். இப்படியான நிகழ்வுகள் நடப்பதற்கு எமது கட்சியை தூண்டிவிட்டு எமது கட்சியை வைத்துக்கொண்டு போராட்டங்களை நடத்தி இவற்றை தடை செய்திருக்கலாம். அது செய்யவில்லை. இன்னும் என்னென்ன நடக்கின்றதோ இதுகள் ஒன்றும் நடக்காது. வழக்கு ஆடுவது என்பதை வைத்துக்கொண்டு இங்கே நாங்கள் எதுவுமே கதைக்க முடியாது. வழக்கு ஆடுவதற்கு ஊறுபட்ட சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். பணத்தை கொடுத்தா இந்த சட்டத்தரணியும் வழக்காடுவார்கள். வழக்காடிவிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டுக்கொண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு கொஞ்சம் நபர்களை தனக்கு சார்பாக வைத்துக்கொண்டு இந்த தமிழர் தேசிய அரசியலை நடத்தலாம் என்று நினைத்தால் அது அவர்களுக்கு பகல் கனகாக முடியும். 3 தேர்தலில் கொடுக்கப்பட்ட தோல்வி நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்றால் 4வதிலும் உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லை, என்னுடைய கேள்வி அதுவல்ல. ஆனால் மக்கள் அவரை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஏன் இணைந்து அவரை இந்த அரசியலிருந்து நீக்க முடியவில்லை, அல்லது அவருக்கு எதிரான தீர்மானங்களை இன்னும் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள்? தமிழரசு கட்சியில் இருந்த பலவீனம், அவர்கள் முதலாவதாக அந்த தலைவர், அதாவது மாவை சேனாதி ராஜா எத்தனை குற்றமும் எவரும் சொல்லலாம். ஆனால் இந்த ஈழதேச விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தன்னுடைய உயிர் போகும் வரை எங்கள் தீவகத்திலே அடித்து கொலை செய்து செத்து விட்டார் என்று போட்ட ஒரு நபர் தான் அவர். பின்னர் அவர் இதாக உயிர் தப்பி இருந்தார். சரிதான். எனவே அவர் உயிர் தப்பி வந்து விட்டார். மீண்டும் ஒரு சின்ன குற்றச்சாட்டை வைத்து அவரது தலைமை பதவியை பறித்து ஒரு பொம்மையை தலைமையாக்கி அந்த தலைமைகளை வைத்துக்கொண்டு ஒரு மத்திய குழு ஒன்றை போர்வேலி ஒன்றை வைத்துக்கொண்டு ஏன் ஒரு தலைவரை நீக்கியது தவறு என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது தலைவரை நீக்கும் முறை பிழை, அதை நீக்கியது தவறு என்று சொன்னேன். அது சொல்லி நான் வாய் மூடி 1 மணித்தியாலத்துக்குள் என்னை நீக்குகிறேன். இங்கே உங்களுக்கு விளங்கவில்லையா? எது நியாயம், எது நியாயம் இல்லை. எனவே இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்படியான ஒரு தற்குறி கூட்டம் ஒன்றின் முன்னால் இந்த தமிழர் ஈழதேசிய விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட போகின்றது அவர்கள் கையால். அப்படி என்றால் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்வதற்கு சரியான தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை என்று சொல்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இன்று இருக்கும் கட்சிகள் அப்படி இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் முன்வர வேண்டும். அனைவருமே போய் அவர்களுடன் சேர்ந்து எப்படி கூட்டிச் சேரலாம் என்று நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த அருகதை இல்லை. நான் முக்கியமாக சொல்வது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி நின்றவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன்.